Hello aspirants, welcome to Data 7. So, நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு செஷன். ஸோ எல்லாருமே தமிழில் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐலேருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்து கிரேட் பி ஸோ அசிஸ்டன்ட். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி அட்டெண்டன்ஸ் சொல்லக்கூடிய போஸ்ட். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார் அப்படின்னா, நீங்கள் 10th படிச்சிருந்தாலே, எனக்கு எந்த ஒரு பேங்க் எக்ஸாமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10th 12th படித்தவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். பட் இந்த ஒரு எக்ஸாமுக்கு, அதாவது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்பிஐ எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் நீங்கள் ஒரு 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, சூப்பரான ஒரு போஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ வேகண்ட் கம்மியாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது. ஸோ நம்மளுடைய அப்பியரன்ஸ், நம்மளுடைய அப்ரோச் அப்படின்றது கொடுக்கணும் ஒரு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், 1000 வேக்கண்ட் இருக்கிற இடத்துல 10 லட்சம் பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளை பண்ணி ஒரு 5 லட்சம் பேரோ ஒரு 3 லட்சம் பேரோ எழுதி ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஆனால் ஒரு 10 வேக்கண்ட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு ரேஷியோ கம்மியாகும். அதுதான் நம்மளுடைய ப்ளஸ். நான் திரும்ப சொல்கிறேன், ஹியூஜ் வேக்கண்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது வேக்கண்ட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது காம்படிஷன் கம்மியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இது நமக்கு 572 போஸ்ட் அப்படின்றது இந்த ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்டுக்கு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நீங்கள் இங்கே ஆர்பிஐ அப்படின்றதில் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நானும் லிங்க் அப்படின்றத கொடுக்குறேன். சரிங்களாப்பா? எஸ். ஓகே, டன். ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி A to Z பார்க்க போகிறோம். அண்ட் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அடுத்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்படி நீங்கள் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத அப்ளை பண்ணணுன்ற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் லைவ் ப்ளஸ் ஸோ டெமோவாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? எப்பவுமே நம்ம தான் இந்த ஒரு அவுட் டு அப்ளை போடுவோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் நாளைக்கு இதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், ஸோ என்னென்ன ஃபோட்டோ வேணும், என்னென்ன ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு நம்ம தெளிவாக கொடுத்தலாம். இதில் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ நீங்கள் இந்த பேரா 8ல் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி ஸோ ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களாப்பா? எஸ். இதோடைய எக்ஸாம் டேட் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவாக February 28 கொடுத்துருக்காங்க. அண்ட் March 1 அப்படின்ற 2 நாள் நடக்கும் போது இந்த ஒரு எக்ஸாம். அண்ட் இதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு February 4 அப்படின்றது லாஸ்ட் டேட்டு. நமக்கு ஆல்ரெடி Jan 15 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்போலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஸோ ஒரு 1.5 months அப்படின்றது இருக்குப்பா. சரியா? எஸ். ஸோ இப்போ இந்த கரெக்டாக இந்த ஒரு 60 நாளா, 60 கூட கிடையாது, 45 டேஸ் தான். கரெக்டாக 45 டேஸ் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் ஃப்ரெஷராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களும் ஓகே. ஸோ இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு பேங்கிங் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப 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 சூப்பர். அதுவும் இதெல்லாம் ரெகுலேட்டரி பாடிஸுக்கான எக்ஸாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பேங்கிங்கு நமக்கு IBPS SBI தாண்டி நமக்கு ரெகுலேட்டரி பாடிஸில் இருந்தும் இன்சூரன்ஸில் இருந்தும் எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்கும். இதே மாதிரி நமக்கு நபார்ட் சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு 162 போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அதையும் அப்ளை பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதுங்க, தப்பவே கிடையாது. சரியா? எஸ். ஸோ இப்போ இங்கே நமக்கு இந்த 45 டேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்ன்ற வீடியோவில் நம்ம அடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜியாக பார்ப்போம். சரிங்களாப்பா? எஸ். ஓகே. ஸோ இப்போ இங்கே வேக்கண்ட்னு பார்க்கும்போது நமக்கு சென்னை ரீஜனில் 9 தான் கொடுத்துருக்கோம். அதுலேயே பேக்லாக்லாம் இருக்குது. பட் நல்லா கவனிச்சுக்கோ, ஸ்டேட் எக்ஸாம் பொறுத்த லெவலில் உனக்கு தமிழ்நாட்டில் இருக்க போகுது. சென்ட்ரல் பொறுத்தவரை நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கட்டும், தப்பு கிடையாது. பட் எங்கேனாலும் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேயோ பெங்களூரோ இல்லை கொல்கத்தாவோ மும்பையோ போகிறான்னா போகாமல் விடக்கூடாது. இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம். அங்கேருந்து அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அடுத்த எக்ஸாம் மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கோல் என்னன்னா ஒரு அரசு அதிகாரியாக ஆகணும், நமக்கு பிடிச்ச இந்த ஒரு பேங்கிங் ஃபீல்டில். சரியா? எஸ். ஸோ நான் தமிழ்நாட்டில் தான் போடுவேன், எனக்கு தமிழ்நாட்டில் தான் வேணும்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸுக்கும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ போஸ்டிங்கும் தமிழ்நாட்டில் போடுவோம். பட் ஸோ எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் அதெல்லாம் வழி பண்ணிக்கவே கூடாதுப்பா. சரிங்களாப்பா? நீங்கள் ஒரு ஃபீல்டுக்குள்ளே காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ இங்கே நமக்கு இதுதான். அண்ட் நீங்கள் ஸோ OBC க்ரீமி லேயராக இருக்கு. ஏன் நீங்கள் நான் க்ரீமி லேயரில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். அண்ட் உங்களுடைய OBC சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா February 4 வரைக்கும் இருக்குது. இந்த டீட்டெயிலாம் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, டன். ஸோ உங்களுடைய ஏஜ் லிமிட் அண்ட் நீங்கள் ஒரு
சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளுடைய சிட்டிசனாக இருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய ஏஜ் அப்படின்றது 18ல இருந்து 25 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் இருக்குது. ஸோ அப் டு 28 வரைக்கும். அடுத்து பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஸோ விடோ இல்லை டிவோர்ஸ்டு உமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ரிசர்வ் பேங்கோடைய கேண்டிடேட், ஸோ அங்கே ஒர்க் பண்ணுவாங்களே அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்படிட் பண்ணுவாங்க. சரிங்களா? எஸ், ஓகே டன். ஸோ இப்போதான் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா இங்கே தெளிவாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட், அதாவது எஸ்எஸ்எல்சி இல்லை மெட்ரிகுலேஷன் லெவலில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா முடிச்சிருக்கணும். முடித்தவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்ப்பா. அதே மாதிரி நீங்கள் இந்த 1/1/2026க்கு முன்னாடி முடிச்சிருக்கணும். அண்ட் கிராஜுவேட்டோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையரா, ஸோ ஹையர் கிராஜுவேட் அதாவது பிஜி, ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு அவன் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டான். அப்போ நீங்கள் ஒன்லி 10th அப்படின்றத மட்டும்தான் படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு டிகிரியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கூடாது. வெறும் 10th மட்டும் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அப்பியர் ஆகலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஸோ ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜனல் லாங்குவேஜ் ஒரு 12லேருந்து 16 லாங்குவேஜ் கொடுத்துருக்கான். ஸோ தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், உருது, கன்னடம் அப்படின்னா நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணுவீங்க. அந்த தமிழில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு முடியும். கரெக்டாக? ஸோ இந்த டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பின்னாடி பார்ப்போம். அடுத்து எக்ஸாமோடைய ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம். ஸோ நம்மளுடைய ரெகுலராக இருக்கக்கூடிய ஸோ ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டி, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ பேங்கிங் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பார்ட் இருக்கும் இங்கே. சரியா? ஸோ உங்களுக்கு ஈச் செக்ஷனில் உங்களுக்கு 30 கொஷின்ஸும் 30 மார்க்கும் கொடுத்துருக்கான். டோட்டலாக இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு 1.5 மணி நேரம் நடக்க போகுதுப்பா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ், அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் செக்ஷனல் அப்படின்ற விஷயம் இருக்கு. சரியா? ஸோ 1/4 நெகட்டிவும் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு செப்பரேட்லையும் தெளிவாக கொடுத்துட்டா. ஸோ உங்களுக்கு செக்ஷனல் மார்க்கு, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு. அப்போ உங்களுக்கு செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். ஸோ நார்மலாக பேங்கிங் எக்ஸாமில் இந்த ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இதை எப்படி சார் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும்ன்ற நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ தெளிவாக சொல்லலாம். சரிங்களாப்பா? எஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது அனெக்ஷர் 6ல் இருக்கு. சரிங்களா? ஓகே டன். அடுத்து ஸோ இதோட சேலரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் பே 24,250 ரூபாப்பா. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அதர் அலவன்ஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கும், எக்கச்சக்க அலவன்ஸ். ஸோ உங்களுடைய மந்த்லி இன் ஹேண்ட் சேலரி 46,000 ரூபாய். ஒரு 10th படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு 45,000 ரூபான்னு வச்சுப்போம். சேலரினா நினச்சி பாருங்களேன். ஸோ எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த ஒரு பேங்க் எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பாக கிராக் பண்ணணுன்றது உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்றது 15% உங்களோட பேசிக் பேலேருந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேங்கோடைய அந்த ஒரு அக்காமடேஷன் வேணாம் அப்படின்னு அவனே குவார்டர்ஸ் கொடுத்துருவான். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அமௌண்ட் ஆகுமே என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இதோடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன சார் அப்படின்னா ஸோ சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். அதாவது என்னன்னா ஸோ ஃபைல்ஸோடைய ரெக்கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டிக்கல், ஸோ மற்ற ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட், ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இல்லை ஆஃபீஸ் கிளர்க் லெவலில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு நேச்சர் இருக்கும். ஸோ சரிங்களா? ஸோ நான் கிளரிக்கல் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ரொட்டீனான ஒரு ஒர்க்குப்பா, ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டெண்டன்ட்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ரொம்ப 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 ஒரு ஈஸியான ஒர்க்காக இருக்கும். நிறைய மேபி ப்ரெஷர் இருக்கலாம், இல்லை ஒர்க் லோடு அப்படின்றது அதிகமாக இருக்கலாம். பட் அதை தாண்டி ஆர்பிஐ அப்படின்னு யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சரிங்களா? டன். அடுத்து இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 rupees அப்படின்றது இருக்கும். இதே நீங்கள் வந்து ஜென்ரலோ இடபிள்யூஎஸோ ஓபிஎஸ்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது 450 ரூபா ப்ளஸ் அதில் உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது. இதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்கே இதில் நம்ம பார்க்கலாம். சரிங்களாப்பா? எஸ். ஸோ அதற்கு முன்னாடி
அதற்கு முன்னாடி ஸோ இது நம்மளுடைய நிதின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ அட்டெண்டன்ட்டுக்கான பேட்ச். ஸோ 151 ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான் போகும். இது நம்மளுடைய Y10200 கோட். ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட் லைவ் ப்ளஸ் ரெக்கார்ட். ஏன் சார் அப்படின்னா ஸோ ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து நம்ம எல்லாமே லைவ் கொடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெக்கார்டடாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அண்ட் தென் லைவ் வர கிளாஸஸை லைவாக பார்த்துக்கணும். அப்போ லைவ் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரெக்கார்டட் வந்துடும். நீங்கள் அதுலேயே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லைவ் கிளாஸஸ் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸோ புக் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஒரு புக் உங்களுக்கு 8 புக்கு வரும்பா. இது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80 புக் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த 8 புக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் புக்காக உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இதோட லிங்க் எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இது நம்மளுடைய பேங்கிங்கான ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒரு பேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் தான் இருக்கும். ஓகேவா, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஒரு பேங்கிங்க்கு நான் ஒரு ஃபவுண்டேஷன் தெளிவாக பொறுமையாக ஒரு 3 மாதம் 6 மாதம் நான் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதற்கான ஒரு பேட்ச் அப்படின்றத இந்த 2.1 சொல்லக்கூடிய பேட்சஸ். சரியா? ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 கிட்ட இருக்க போகுது. பட் இந்த ஒரு மெகா பேக்கை பற்றி நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த ஒரு வீடியோலேயே நான் தெளிவாக சொல்கிறேன். நல்ல கவனி, நான் ஆர்பிஐ அட்டெண்டன்ட் நான் வாங்கிட்டேன் சார். இப்போ அடுத்து எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு 45 நாள் எனக்கு ஸோ கோர்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். எனக்கு அதோடைய ரெக்கார்டு தான் இருக்குது. எனக்கு லைவாக வேணும் சார் அப்படின்னா நம்ம அடுத்து சரி ஓகே ஃபவுண்டேஷன் வாங்குறேன். பட் நான் திரும்ப 2500 5000 ரூபாய் ஆகுது. கரெக்டாக? அதற்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு மெகா பேக் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவேன் நான். ஏன் சார் அப்படின்னா நியூ இயர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன் சார் அப்படின்னா இதில் 35000 ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் 24000. புரியலையா? ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஆஃபர் டைமில் வாங்கினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு 5.5K இருக்கும். அதாவது ஒரு கோர்ஸோட டபுள் த பேமெண்ட். இதோடைய வேலிடிட்டி 2 வருஷம். இந்த 2 வருஷம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர்ல, அதாவது இப்ப கரண்டா இருக்கக்கூடிய பேட்ச் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ல இந்த 2 வருட காலம் எத்தனை பேட்ச் நம்ம ஆட் பண்றோமோ எல்லா பேட்சஸும் நீங்க இந்த ஒரே மெகா பேக்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணலாம். இப்போ நீங்க இந்த பேட்ச் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எஸ்எஸ்சி கோர்ஸ் அக்சஸ் பண்ணலாம், டிஎன்பிசி அக்சஸ் பண்ணலாம், எல்லாமே அக்சஸ் பண்ணலாம் இந்த ஒரே ஒரு மெகா பேக்னால. ஸோ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ 2 வருஷம் வேலிடிட்டி. ஸோ ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லாமே ஒரு சிங்கிள் பேட்சோடைய ஆல் பெனிஃபிட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், ஆல் பேட்சஸ்க்குமே நீங்க அக்சஸ் பண்ணலாம். இந்த ஒரு மெகா பேக் இருந்தாலும் என்னோட சஜஷன், ஸோ நீங்க 5000க்கு யோசிக்காதீங்க. 5000 அப்படிங்கிறது ஒன் டைம் பேமெண்ட் 2 இயர்ஸ்க்கு. ஸோ அப்போ பாருங்களேன், ஒரு 150 பேட்ச் இருக்குன்னா 150 நீங்க அக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய PDF குள்ள போவோம். எஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுடைய நீங்க அப்ளை பண்றீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபோட்டோ என்ன சைஸ்ல இருக்கணும், என்ன சிக்னேச்சர் இருக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு வியூ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது தெளிவாக என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன். ஸோ ஃபோட்டோ கேப்சர், சரிங்களா? ஸோ நீங்க எப்படி லைவா வந்து கேப்சர் பண்ண போறீங்க, என்னென்ன பண்ணணும், டூ டோன்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய தம் இம்ப்ரெஷன், அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? இதுதான். ஸோ இதுதான் நீங்க ஸ்கேன் பண்ணிருப்பீங்க. அப்படியே நம்ம கீழே போயிருக்கோம் சார் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருப்பான். இப்போ பாருங்களேன், இது இல்லை. எஸ், ஸோ இது டிஸ்க்ளைமர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் சர்டிஃபிகேட் இதை தான் நீங்கள் என்ன பண்ண பிரிண்ட் அவுட் எடுத்து ஸோ ரெஸ்பெக்டிவ் அந்த ஒரு அத்தாரிட்டி கிட்ட சைன் வாங்கி வச்சுக்கணும். சரிங்களாப்பா? எஸ், அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்குது, இதுதான் பிடபிள்யூடி. ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனோட சர்டிஃபிகேட். ஸோ இந்த டாக்குமெண்ட் நீங்கள் சைன் வாங்கி வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அவங்களோட தான் இதுவும். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது ரீஜனல் ஜூரிடிகேஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்கு அப்படி. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெளிவாக அப்ளை பண்ணலாம். ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும், ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்ல எனக்கு என்னென்ன மாதிரியான லாங்குவேஜ் இருக்கு. இப்போ நீங்கள் சென்னை ரீஜன்னா ஸோ தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து புவனேஸ்வர் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒடியா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுடைய மீடியம் அப்படின்றது உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்லையும் இந்த ஒரு எக்ஸாம் இருக்குது சார். நல்லா கவனிங்க, ஆர்பிஐ எக்ஸாம் தமிழ்லையும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டி நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ எங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும் சென்னையில், அதாவது தமிழ்நாட்டில் அப்படின்றதும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை சொல்லிட்டு எல்லா ஏரியாவும் கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்லி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சென்னை ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மெயில் ஐடிக்கு ஸோ உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணலாம். சரிங்களாப்பா? எஸ், இப்போ நம்மளோட பேட்ச் ஜாயின் பண்ணோம். நீங்கள் Ada 247 தமிழ்குள்ளே போயிட்டு இங்கே ஆல் கோர்ஸ்
ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு இருக்கும். ஸோ இந்த தமிழ் பேங்க்ல தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷனும் இருக்கு அண்ட் இங்கே நம்மளுடைய நிதின்னு சொல்லக்கூடிய பேட்ச் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதுக்குள்ள ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். கீழே போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டெமோ வீடியோ அண்ட் ஸ்டடி பிளான் இருக்கும்பா. இந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் கிளிக் ஹியர் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்லி இந்த கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, யாரோடைய கிளாஸஸ் எப்போ என்னென்ன டைமிங்ன்ற முதற்கொண்டு இருக்குது. நீங்கள் இதை செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் இந்த மோர் ஆஃபரில் போயிட்டு என்ன பண்ணணும், இதை ஜாயின் பண்ணணும். இதற்கு பதிலாக நான் இன்னொரு பேக், அந்த மெகா பேக் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இந்த தமிழ்நாடு மெகா பேக், இதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்கா. ஸோ இந்த மோர் ஆஃபருக்குள்ளே போயிட்டு இந்த கோடு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட 7000 ரூபாய் வருது. ஸோ நம்மளுடைய கோடு இன்னும் இந்த பொங்கல் சேல் முடியல. ஸோ 1029 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5500 ரூபாய். சரிங்களா, 5.5K தான் இருக்குது. Y1029 கோடு. ஸோ நான் இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா vimal.raj@ada247.com இந்த ஒரு மெயில் ஐடிக்கு மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிடுங்க, மெயில் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேக் அப்படின்றது என்னுடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சஜஷன். சரிங்களா, ஸோ இதோட லிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஃபவுண்டேஷன் RBI அட்டெண்டனுடைய பேட்சும் கொடுக்குறேன். அண்ட் புக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா, எஸ். ஸோ எல்லாரும் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்படின்றத ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களால் முடியல அப்படின்னா யாராலையுமே முடியாது. அவ்வளோதான், சிம்பிள். சரியா, ஓகே. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.